தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நளினியும் சித்தார்த்தியும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே உள்ளார போங்க அப்படின்னு கலா சொன்ன உடனே இளமதி இருந்துக்கிட்டு, கல்யாணம் முடிஞ்சு முதல் முறையாக ஜோடியாக வராங்க, அது எப்படி அப்படியே அனுப்புறது அப்படின்னு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியை ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து ஆரத்தியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த ரஞ்சிதம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க இந்த பொண்ணை நான் காலை தட்டி விடுறேன் அப்படின்னு கலாக்கிட்ட சொல்ல, அதை முதல்ல பண்ணு அப்படின்னா நம்ம பரமன் புரிஞ்சுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன, சித்தார்த் என்னடானா ஜோடியாக போகாமல் குடுகுடுன்னு உள்ளார போயிடுறாப்புல ஆரத்தி எடுத்ததுக்கப்புறம். இங்கே நளினி போகும்போது வேணும்னே ரஞ்சிதம் காலை குறுக்கால விடுறாங்க. ஆனால் பரமன் தான் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாப்லையா, நம்ம ரஞ்சிதம் காலிலே விட்டாரு பாரு ஒரு உதை, அவ்வளோதான், ரஞ்சிதத்தால் வலி தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன, உள்ளார போயிடுறாங்க. இந்த பக்கம் சித்தார்த்து ரூமில் போயிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்றாப்புல. கலா போய் திட்டுன்னு திட்டுறாங்க. ஏன்டா நீ இவ்வளோ தப்பு பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், கொஞ்ச நாள் பொறுத்துரு, வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அமைச்சரே இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கிறாப்புல, இப்போ போய் நம்ம ஏதாச்சும் பண்ணணும், அவ்வளோதான், நம்மளோட அரசியல் எதிர்காலமே காலி அப்படிங்கிற மாதிரி கலா ஒரு சைடு பயப்பட ஆரம்பிக்குது. இந்த சைடு நளினி வலது காலை எடுத்து வச்சு உள்ளார வந்துடுறாங்க. உள்ளார வந்த உடனே நம்ம நிலமதி, நான் இப்போ நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், என் வாழ்க்கையை காப்பாற்றினதே நீ தான் அப்படின்னு இளமதி கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் இல்லை, பரமனும் தான் அப்படின்னு உடனே பரமங்கிட்ட போயிட்டு நளினி அவங்கேயும் போயிட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி நம்ம பரமனை கூப்பிட்டு இன்னும் வேலை இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் நைட்டுக்கெலாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரமனை கடைக்கு அழைச்சிக்கிட்டு போய் பூவு பழம் ஸ்வீட்டு இதெல்லாமே வாங்கிக்கிட்டு வந்து இங்கே கட்டிலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இளமதியும் பரமனும். என்னதான் பரமன் வந்து பார்த்திங்கன்னா இளமதி மேலே பாசம் இருந்தாலும் இளமதி கிட்ட அதை காமிச்சிக்கவே மாட்டேங்கிறாப்புல. எவ்வளோ நாள் மறைச்சி வைக்க போகிறாப்புல அப்படின்னு தான் தெரியவே இல்லை. ஸோ டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பரமனும் இளமதியும் ரூமை விட்டு வெளியில் போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.